ஸோ இயல்பான குணம் அப்படிங்கிறது அன்பு, கருணை, நல்லிணக்கம், ஒற்றுமை, சகோதரத்துவம், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, மனித நேயம், பொறுப்புணர்வு, சகிப்புத்தன்மை, அகிம்சை, வாய்மை, அன்பு, மன்னித்தல், பொறுமை, கருணை, நேர்மை, துணிவு, பணிவு, பக்தி, சேவை, தியாகம், செய் நன்றி, ஈகை, எளிமை, புலனடக்கம், ஏற்றுக்கொள்ளுதல். நான் இதான் முன்னாடியே ஒரு முறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஏன் நான் திரும்பவும் இதை சொன்னேன்னா, மனசில் இந்த நற்குணங்கள்லாம் போய் பதியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். அதில் இந்த அன்பு, கருணையெல்லாம் ஏன் இன்னும் 2 முறை சேர்த்து சொன்னேன்னா, இது ரொம்ப முக்கியமான குணம் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்து சொன்னேன். இதெல்லாம் இயல்பான குணங்க. இதெல்லாம் நம்மகிட்ட இயல்பாகவே இருக்கக்கூடிய குணங்கள். இதை நம்ம வளர்க்கணும்னு அவசியமே இல்லை, இதை மேம்படுத்தணும், அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு நம்ம மாறி என்ன பண்ணோம்னா, இதெல்லாம் இருக்கணும்னு நம்ம பாடம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம்.